அருவி, என்னாச்சு? அழுதுட்டு உட்காந்துருக்கா? எதுவும் பிரச்சனையா வீட்டில்? மல்லிகாணி எதுவும் சொன்னாங்களா? இல்லை எங்கள் அம்மா அது பேசிச்சா? எதுக்கு தேவையில்லாம இப்போ அழுதுட்டு இருக்கா? என்ன விஷயம்? அருவி, உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. அவங்களாம் திட்டிருந்தா கூட நான் அந்த அளவுக்கு அழுக மாட்டேங்க. நான் கோவம் தான் பட்டிருப்பேன். அவங்க பேசியிருந்தா கூட நான் கோவம் தான் பட்டிருப்பேன். ஆனால் என்னை பேசுனது, என்னை திட்டினது அவங்கெல்லாம் கிடையாது. நான் யாரை உண்மையாக நினச்சனோ, நான் யாரை ரொம்ப பாசமாக இருந்தனோ யார் மேலே, நான் யார் மேலே ரொம்ப அன்பு காட்டினனோ, ஆனால் அவங்களே என் மனசை காயப்படுத்திட்டும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அவள் அப்படி பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, தெரியுமா? யார் அப்படி? உங்க அம்மாவா? உங்க அம்மா எதுவும் உன்னை திட்டினாங்களா என்ன? சொல்லு. எங்கள் அம்மாவும் கிடையாது. எங்கள் அம்மா எதுவும் என்ன சொல்லலை. அன்பு அன்பு தான். கடைக்கு ஜாமான் வாங்க போகலான்னு போனேன். அங்கே அவளும் வந்திருந்தா. பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்னை திட்டுனா. உன்னை எதுக்கு திட்டணும்? அன்பு அன்பு உன்னையே திட்டுச்சு. இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை நான் தான் காரணங்கிற மாதிரியும், ஏன் தனியாக நீ சமையல் பண்ணுறதா நீ கொடுத்தானு போகிற, மல்லிகாக்கா உன்னை நல்லா பார்க்கலையா, மல்லிகாக்கா உனக்கு பண்ணலையா, உனக்கு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, நீ என்ன நினச்சி கூட பார்க்கலையா, ஏன் இப்படி பண்ணுற வைக்கிறேன்னு எப்பவும் என்னை பார்த்தா எவ்வளோ எவ்வளோ நாங்கள் ஜாலியாக பேசுவோம், எவ்வளோ நாங்கள் சூப்பராக பாசமாக இருப்போம். இன்றைக்கி அன்பு அப்படி கிடையவே கிடையாது. அவள் பேசுனது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பேசினா. என்னை திட்டிகிட்டே தான் இருந்தா. என்னை ஒரு மாதிரி பேசினா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அன்பு எப்படி என்னை திட்டுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. நான் தான் தப்பு பண்ணுற மாதிரியே பேசுகிறான். ஏங்க, இங்கே நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இங்கே நடக்கிற பிரச்சனை நமக்கு மட்டும்தான் தெரியும். மல்லிகாணி ஊர் பூரா நல்ல பேர் வாங்கியிருக்கு. அதனால யாருக்கும் அவங்கள நம்ம யாருக்கிட்ட போய் இவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. சரியா? அதனால நம்மளை தான் கெட்டவங்கம்பாங்க, பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான்னு சொல்லுவாங்க. வீடு யாரு சொன்னா என்ன? இது அன்பு மட்டும்தான் சொல்லுதுன்னு நினைக்காத. ஊர்ல பல பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளை தான் பேசுறாங்க, நம்மளை தான் திட்டுறாங்க. மல்லிகாணி எல்லாருக்கிட்டையும் ஓன்னு போய் ஆள ஆரம்பிச்சிருதா, எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்பிடுறாங்க. தெரியுமா? எல்லாரும் நம்பினோன்னே நம்மளை தான் கெட்டவங்க, நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்ம தான் பிரச்சனைங்கிறாங்க. இதுக்கு போய் நீ அழுதுட்டு இருக்க பத்தியா? போ, போய் வேலையை பாரு. சும்மா இதுக்கு போய் அழுதுட்டு இருக்காம எந்திரி அருவி. சொல்றேன் இல்ல, கேட்க மாட்டா? அது கிடையாதுங்க. ஊரில் மற்றவங்க என்னை கூப்பிட்டு திட்டிருந்தா கூட நான் சரி ஓகே அப்படின்னு நான் கோவப்பட்டு அவங்கள திட்டிட்டு எதுக்கு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு போயிருப்பேன். என்னை புரிஞ்ச, என்னை தெரிஞ்ச அன்புவே என்னை பேசும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்ச அன்பு நம்மளை திட்டுறாளே, அவன் அன்பு நம்மளை பேசுகிறாளே, அப்படிங்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு, இது ஒரு விஷயமே கிடையாது. நான் சொல்றது தான். ஏன் அன்புக்கு உன் மேல என்ன கோவம்? எல்லாம் வேற ஒன்றும் இல்லை. மல்லிகாணியே அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். வீடு, அவங்க பண்றது நமக்கு மட்டும்தானே தெரியும். வெளியில எல்லாருக்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிச்சா போதுமா? வீட்டில் இங்கே என்னென்ன பண்றாங்கன்னு நமக்கு தான் தெரியும். இது மற்றவங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எந்திரி. அங்கே கடையில் வச்சு என்னை பேசும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. என்னடா நம்ம பண்ணணும், இப்படி நம்மளை பேசுகிறாங்களே அப்படின்னு. அதுவும் ரோட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி அன்பு என்னை திட்டுனா எப்படி இருக்கும் எனக்கு? நான் போய் அன்பு ஏன் இப்படி பண்ண நான் கேட்கவா? சொல்லு, போய் கேட்கவா? ஐயோ வேண்டாங்க, என்னால் நீங்கள் போய் எதுக்குங்க பேச்சு வாங்கணும்? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் கேட்க வேணாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. அவள் ஏன் அப்படி திட்டினான்னு தெரில, என் கூட பேசிடுவா, பேசாமலாம் இருக்க மாட்டான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு கால் மெசேஜ் எதுவுமே கிடையாது, தெரியுமா? வீடு, பேசினா பேசட்டும், பேசாட்டி போட்டும். ஐயோ, அப்படி நீங்கள் வேணா ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படிங்க நான் ஈஸியாக சொல்ல முடியும்? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்படி சொன்னாலும் அப்படி சொல்ற, அப்படி சொன்னாலும் இப்படி சொல்ற. நான் என்னதான் பண்றது? ஏன்னா அந்த அளவுக்கு நீ அந்த பிள்ளை மேல பாசமா இருக்கவும் தான் அந்த பிள்ளை பேசுனதெல்லாம் உன்னால தாங்கிக்கிற முடியல. அதுதான் உண்மை. ஆமா, அதுதான் உண்மையே. சரி விடு, அதுக்கு என்ன பண்றது சொல்லு? ஒன்றும் பண்ண முடியாது, நீ எந்திரி. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். எல்லாம் என்னையவே பேசுகிற மாதிரி நான் கெட்ட பிள்ளைய ஆன மாதிரி ஆகி போச்சு. இருக்கட்டும், இங்கே நடக்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தானே தெரியும். அதை தான் நானும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க.
ஏமா போயிட்டு எப்போ வந்த? ஏமா நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு பாருங்க அம்மா. கொரட்டை ஊர் ஃபுல்லா கேட்கும் போல. என்ன ஒரு கொரட்டை? ஏமா என்னடி என்ன சத்த தூங்க கூட விட மாட்டியாக்கும்? வாழ் வந்து கத்திக்கிட்டு நிக்கிற. என்ன உன் பிரச்சனை? வந்தோன்னு அசதியா படுத்துட்டேன். பயமா இருக்குமா, அந்த மாதிரி எல்லாம் திட்டாத பேசாதம்மா. பின்ன தூங்கிட்டு இருக்கல வந்து வா எழுப்புனா என்னடி அப்புறம் நான் சொல்றது? சரி பாவி என்ன இந்த வரைக்கும் கோவப்பட்டு கத்தனை இப்ப நல்லா பேச. அது இருக்கட்டும் விடுத்தா. என்னன்னு கேட்டேன். ஒண்ணுல இந்த பால் கொஞ்சோண்டு அடுப்படியில் இருந்துச்சு பாரு. காலையில் காய வச்சுட்டு மிச்சத்தை வச்சுட்டு போயிருக்கேன் செம்புல மூடி. அதை போட்டு அம்மா சொல்கிறபடி டீ போட்டு தாரியா? என்ன டீ போடணுமா? ஆமாத்தா சொல்கிற மாதிரி செய்தா. தங்கம்ல என் பவுனில் எல்லாம் ஐஸ் வைக்கிற. இன்ன வரைக்கும் என்ன திட்டுனா? சரி விடு, யாரை திட்டுறேன் அம்மா? அம்மா சரி சொல்லு, என்ன எப்படி டீ வைக்கணும் பார்க்க பாவம் போல. வெயிலில் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி வந்தது என்னமோ கிறக்கமாக இருக்குதா. சன்னமோ போல இருக்கு பார்த்துக்க. போ போய் டீ ஓட்டு கொண்டா. ஏறு செம்பில் உள்ள பாலை ஊற்றுற அடுப்பில் கொஞ்சோண்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்று. ஏன்னா கொல கொலன்னு இருந்துச்சு. ஊற்றி உனக்கு தான் டீ வேணும்னா இன்னும் 1/4 கிளாஸ் ஊற்று. ஊற்றி போட்டு நல்லா டீ போட்டு கொண்டாடுறேன். அப்படின்னே சொல்லலை நீ இல்லையா? அடுப்பில் வச்சு பொங்கி வரையில் காப்பி தூள் வரைச்சி டீ தூளை போட்டு கிண்டி விட்டு நல்லா கொதிச்சோன்னே அந்த சாயம்லாம் இறங்கினோன்னே பிறகு வடிகட்டி கொண்டா சீனியை போட்டு. இங்கே பாரு, நான் எனக்கு தெரிஞ்சபடி போட்டு வரப்பா. நீ ஏதாவது கோலா சொன்னு அப்புறம் நான் திட்டிவிடுமா? நான் சொல்லிவிட்டேன், எனக்கு போடவே தெரியாது, போட சொல்கிறேன். அக்காலை எழுப்பு. அக்காலையா? அக்கா எங்கே தூங்குறாளா? எழுப்பு, அவளை போட்டார சொல்கிறேன். ஆமாம், நீ வாட்டுக்கு அரை கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுனா அது குடிக்கிறதுக்கு குடிக்காமலே இருக்கலாம். போய் அக்காலை எழுப்பு. ஏம்மா என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். என்னன்னா நான் போட்டு வர மாட்டேனா? ஐஸு இங்கே வாத்தா பொடியன்ட்டு என் பெரிய மாவை போட்டு கொடுப்பா, என் தங்க மாவை. ஓ அம்மா, உன் மக வீட்டிலே இல்லையே. வீட்டில் இல்லாமல் எங்கடி போனா? சுதா சித்தி வீட்டுக்கு போயிட்டாளா? இல்லை வீட்டில் இல்லை. கண்டுபிடி பார்ப்போம். ஏய் விளாடாதடி, கண்டுபிடினா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எங்கே போயிட்டா சொல்லு அதை முதல்ல. எம்மா அக்கா காலேஜ் போயிட்டா. காலேஜுக்காண்ணா? காலேஜுக்கு தான் போட்டா. அக்கா போகலன்னு தான் சொன்னா. பவித்ராக்கா விடவே இல்லை. நீ கிளம்பி வாடி, உடனேவா உன்னைக்கேவா உனக்கு ஃபீஸ் கட்ட சொல்ல போறாங்க, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி பவித்ராக்கா விடவே இல்லை அக்காவை. அக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்துச்சு, நான் வரல பவித்ரா, விடுதின்னு. பவித்ராக்கா நீ வந்தே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். நீ வந்தால் தான் நான் காலேஜ் போவேன்னு விட மாட்டேன்ருச்சு அக்காவை. அந்த அக்கில் தான் அக்கா சரின்னு கிளம்பி போயிடுச்சுமா. நீ வந்தோன்னே சொல்ல சொன்னுச்சு. அக்கா வர நேரம் தானே இப்போ, பாவம் திட்டாத. அது என்ன பண்ணும், நல்லா படிக்கும். அதனால் அதால் படிக்க முடியாமல் இருக்காது போலம்மா. பாவம்மா அக்கா. நொக்காலுக்கு வக்காலத்து வாங்குறிய? ஏய் யாரை கேட்டு அவ இப்ப போனா காலேஜுக்கு? போகக்கூடாது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். யாரை கேட்டுடி அவ காலேஜுக்கு போனா? துமுறு பிடிச்சவ. எம்புட்டு தூரம் நான் சொல்றேன் போகக்கூடாதுன்னு. என்னைய மீறி அவ காலேஜுக்கு போயிருக்கான்னா எம்புட்டு திமிரு கொண்டு போயிருக்கணும் அவளுக்கெல்லாம். வரட்டும் இன்னைக்கு அவளாம் நான் பார்த்து போடுறேன். எம்மா நான் தான் சொல்கிறேன் இல்லைம்மா, அக்கா நான் வரவே இல்லைன்னு பவித்ரா கடை சொன்னுச்சு. பவித்ரா கடை கேட்கவே மாட்டேன்ருச்சு. நீ வந்து தான் ஆகணும் ஒரே பிடிவாதம். அதனால தான் வந்தாகணும் ஒரே பிடிவாதப்பட்டுருச்சு. அதனால தான் அம்மா. இங்கே வேறு அவ கூப்பிட்றான்னா இவளுக்கு எங்கடி போச்சு அறிவு? நம்ம அம்மா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே, நம்ம அம்மா வீட்டில் இல்லையே, அவளை மீறி நம்ம போகலாமா வைக்கலாமான்னு இவளுக்கு எங்கே போச்சு அறிவு? துமுறு பிடிச்ச ஆடுறாளா? அவ சொன்னா இவ கேட்கணுமா? நான் வரலடி, எங்கள் அம்மா திட்ட முடியும்னு என் மேலே கொஞ்சமாவது அவளுக்கு பயம்னு ஒன்று இருந்தா அவள் கிளம்பி போயிருப்பாளா? சொல்லு, கிளம்பி போயிருப்பாளாடி? அம்மா நான் இப்பவும் சொல்கிறேன், அம்மா திட்டும் அடிக்கும். நான் வரல பவித்ரான்னு அக்கா எவ்வளோ சொன்னுச்சு. அந்த அக்கா தான் கேட்கல. என்ன கேட்கல? சொல்ல வேண்டியதானே இவ வாயை திறந்து. இன்னைக்கு இருக்குடி இந்த விளக்க மாத்துக்கட்டையை ரெடியா எடுத்து வை, சொல்லிச்சு இன்னைக்கு. மாமா பாவம்மா, அக்காவை எதுவும் திட்டாதம்மா ப்ளீஸ்மா. அக்காவா போலம்மா, நான் சொல்லி கொடுத்துட்டேன் வேற திட்ட போற. நீ சொல்லாட்டி எனக்கு அவ போறது தெரியாதா? தெரியாம போயிடுமா? ஏம்மா தெரியாம போகாது. வேண்டாம் விடு. என்ன வேண்டாம்? இல்ல பவி, இதை சும்மா விட மாட்டேன். அவளை நான் போவேனான்னு எப்படி காசு கட்டுறது? இன்னைக்கு போறா, நாளைக்கு போவா, நாளை கழிச்சு காசு கேட்பாவளே. எங்கேருந்து இவ கட்டுவா? என்னத்துக்கு இன்னையிலேருந்தே போகணும்? பேசாம வீட்டில் இருன்னு நான் சொல்லிட்டு போறதுக்குள்ள இப்போ போயிருக்கான்னா என்ன அர்த்தம்? சரி விடுமா, பாவம்மா ஐசக்கா. கட்டும், இன்னைக்கு சொல்லிச்சிட்றேன் அவளை. இப்ப பயந்துட்டு நிக்கிற, போ வீட்டுக்கு.
சரி சரி நானும் வரேன். பெரியம்மா திட்டுன்னு பயப்படுறியா? நான் வந்து பெரியம்மாட்ட சொல்லலன்னு கேட்டுக்கும். வா நானும் வரேன். ரொம்ப பயமா இருக்கு பவித்ரா. எங்க அம்மா பத்தி உனக்கே தெரியும். ரொம்ப கோவக்காரது. அது என்ன பண்ணுன்னு அதுக்கே தெரியாது. ரொம்ப கோவம் வரும். அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேரம் வீட்டுக்கு வந்திருக்கும்டி. நான் வரேன்டி. நான் வந்து சொல்றேன். ஏன் பயப்படுறவா? நீ வந்தாலும் அதோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் இப்படி பண்ணிட்டேன்னு திட்ட போகுது. காலேஜ் போனது போயாச்சு, போயிட்டு வந்தாச்சு. பெரியம்மாட்ட இப்படி இப்படி பெரியம்மா காசு கேட்குற வரைக்கும் போய்க்கலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம் பெரியம்மான்னு நான் சொல்கிறேன்டி. நீ சொல்லுவ, சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்காது. எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாதுடி பவித்ரா. உனக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்ல. நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம். இப்போ நினச்சா ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. தேவையா இது எனக்கு? ஐஷு அல்லாத, நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நான் எனக்கு ஏன் நல்லதுக்கா சொல்கிறேன்? நல்லா படிக்கிற பொண்ணு, நீ எப்படி படிப்ப? உன்னை நான் அப்படி வீட்டில் பார்க்க நல்லாவா இருக்கு? காலேஜ் போயிட்டு இருக்கும்போது பாதியில் நிறுத்தினா அது சரி வராதுடி. ஓ நல்லதுக்காக தானே சொல்கிறேன். பெரியம்மா ஓ நல்லதை நினச்சி பார்க்க மாட்டாங்களா? கண்டிப்பாக எங்கள் அம்மா நினைக்கவே மாட்டாங்கடி. நினச்சி பார்த்தா ஏன்டி காலேஜ் போகக்கூடாது, வீட்டில் கடன் சொல்கிறாங்க? இல்லைன்னா எப்படியோ கடனோடனே வாங்கி ஃபீஸ் கட்டிடுவாங்கல்ல. அவங்களால முடியாது கட்டுறதுக்கும். அதனால தான் அவங்க வேணாம் போக வேணான்னு சொல்லி என்னை வீட்டில் இருக்க சொன்னதே. இப்போ கிளம்பி போயாச்சு. போயிட்டு இப்போ நான் வீட்டுக்கு எப்படி போவேன்னு தெரியல. கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து சரியான கோவத்தில் இருக்கும் பவித்ரா. இங்கே பாரு ஐஷு, எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. அதை விட்டுட்டு சும்மா இப்படி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்கு? சொல்லி இப்படி அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு சரியா? நான் இருக்கேன் வா. நான் எப்படி இப்படி பெரியம்மாட்ட பேசணும், என்ன சொல்லணும் அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா பெரியம்மா புரிஞ்சுப்பாங்க சரியா? நான் சொல்றேன்டி, அழாம நீ என் கூட வா. நான் வேணா முன்னாடி போய் ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் வேணா நீ வரியா? அது ரொம்ப எங்க அம்மா கோவப்படும்டி. அது என்ன அவ்வளோ அமுச்சுட்டு அப்புறம் வரியா? உன்னை என்ன பண்ற பாருன்னு அதுக்கு 2 கத்துண்டி. ஐயோ இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இவ்வளோ சொல்றேன், நீ எப்பவும் கேட்க மாட்டேங்கிற. நான் தான் உன் கூட வரேன்னு சொல்றேன்ல. கூட வருவ பவித்ரா, ஆனா அங்க பேசுறது இப்படி பயப்படுற. அது யாரடி? உன்னோட அம்மா தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுற? நீ எடுத்து சொன்னா கேட்காம இருப்பாங்க. உங்க அம்மா மாதிரிலாம் இல்லடி எங்க அம்மா. கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. சப்பா நான் இருக்கேன் வா. சரி நான் முன்னாடி போறேன், நீ அப்புறமா வேணா வா. இல்ல பவித்ரா, கூடவே நானும் வரேன். அதுக்கும் 2 ஏதாவது திட்டுவாங்க. முன்னாடி அமிச்சிட்டு நீ என்னடி பண்ற வைக்கிறேன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மா இங்க என்ன கொடூரத்துல உட்காந்துருக்காங்களோ தெரியும். சரி ஐஷு, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பெரியமாட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பவியை வர சொல்றேன். பவி வருவா, உன்னை கூட்டிட்டு வரட்டும் சரியா? எப்படியா இருந்தாலும் தப்பு தாண்டி, சரி வராது. நானும் கூடவே வரேன். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். எங்க அம்மா எப்படி 2 போடு போடத்தான் செய்யும். வாங்கிக்கிறேன், வேற வழி இல்ல. வா வா போ. அப்படின்னு கொஞ்சம் தைரியமாவது இருவே. எதுக்கு எடுத்தாலும் ஓனாலதான் நான் என்ன செய்ய? நீ பேசாம வீட்டுல இருந்து நான் வர முடியாதுன்னு நான் தான் அதுக்கு தேவையில்லாம உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு வேற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. வா.